அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை PGTRB அழகு 5 தனிப்பாடல்கள் தலைப்பில் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடிய தனிப்பாடல்களோட 4வது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். 31லிருந்து 40 வரையிலான பாடல்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். 31வது பாடல் சொக்க நாயகியை தரிசித்தோர் சொர்க்கலோகத்தை அடைவார் என பாடியது அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பாடல் பாருங்களேன். முக்கண் பராபரை சொக்க பிரான் எனும் முன்னவனோடு ஒக்க சிறந்த கயற்கண்ணி சந்நிதி உற்றுமிக செக்கச் சிவந்த பொற்றாமரை பாத தரிசனைக்கே பக்கத்தடுத்தவர் சொர்க்கத்தினை எட்டி பார்ப்பவரே அப்படிங்கிறார். முக்கண் பராபரை 3 கண்களை உடைய முழு முதற் செல்வி சொக்கர் பிரான் என்னும் முன்னவனோடு சொக்கலிங்க பெருமான் என்னும் தலைவனோடு ஒக்க சிறந்த கயல்கண்ணி ஒரு தன்மையாக மதிக்கப்படுகின்ற மீனாட்சியின் சந்நிதி உற்று சன்னிதானத்திற்கு சென்று மிகச் செக்கச் சிவந்த பொற்றாமரை அளவற்ற சிவப்பை உடைய பொன் தாமரை போன்ற பாத தரிசனைக்கு திருவடி காட்சியின் பொருட்டு பக்கத்தடுத்தவர் அருகில் நெருங்கியவர்கள் சொர்க்கத்தினை எட்டி பார்ப்பவரே விண்ணுலகத்தை எட்டி பார்ப்பவர் ஆவார். மீனாட்சி அம்மையோட திருவடியை வணங்கியவர்கள் சொர்க்கத்தை எட்டி பார்த்துடலாமா, அவ்வளோ கிட்டக்க நெருங்கிடுவாங்களாம் சொர்க்கத்து கிட்டக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வர்ணித்து இந்த பாடலை பாடியிருக்கிறார். 32வது பாடல் மீனாட்சி அம்மையாரை ஆதரவு செய்யாமல் நட்டாற்றில் கைவிடாதே என பாடியது. மீனாட்சி அம்மையோட அழகெல்லாம் பாடிட்டு மீனாட்சி அம்மைக்கிட்டே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். நான் உனக்கு இவ்வளோ பாட்டெல்லாம் பாடியிருக்கேன், உன்னை நம்பி இப்படி இருக்கேன், நீ என்னை கைவிட்டுறாதே, நட்டாற்றில் என்னை விட்டுறாதே அப்படின்னு சொல்லி பாடுற பாட்டு தான் இந்த பாடலாம். மட்டார் குழல் அங்கையர் கணமே மட்டென்று தொகைக்கு எட்டாது தனது துயர நின்பார் சொல்லியே சலிக்க ஒட்டார நீ செய்யலாகாது பார் உன் அடிமை தன்னை நட்டாற்றில் கை விட்டிடாதே பழி வெகு நானிற்குமே அப்படிங்கிற. மட்டார் குழல் அங்கையர் கண்ணம்மே தேன் நிறைந்த பூ போன்ற கூந்தலை உடைய மீனாட்சி அம்மையே எனது துயரம் எனது கவலைகள் இம்மட்டு என்று தொகைக்கு எட்டாது இத்தனை தான் என்று எண்ணி அளவிடற்கு அறியது. சொல்லிட முடியாது, எண்ணி சொல்லிட முடியாது. ஒரு துன்பமா 2 துன்பமா ஏராளமான துன்பங்கள் இருக்கு, சொல்லி மாளாது. அதனை நின்பால் சொல்லியே சலிக்க உன்னிடத்தில் விண்ணப்பம் செய்து தரும்படி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இந்த துன்பங்கள் எல்லாத்தையும் போக்கி கூட அப்படின்னு சொல்லி. நீ என்ன பண்ணுற, ஒட்டாரம் நீ செய்யலாகாது, நீ பிடிவாதம் பண்ணுதல் கூடாது. இல்லை அதெல்லாம் அவ்வளோ எளிதில் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருக்க இல்லையா, இது கூடாது. உன் அடிமை தனிப்பார், உன் அடிமையான என்னை கண் திறந்து பார்ப்பாயாக. நட்டாற்றில் கைவிட்டிடாதே, ஆற்று வெள்ளத்தின் நடுவில் கைவிடுதல் போல ஆதரவு அழியாதிருத்தல் கூடாது. பழி வெகு நாள் நிற்குமே, அப்படி கைவிட்டால் அதனால் ஆகிய இகழ்ச்சியும் சொல்லும் பழிச்சொல்லும் நெடுங்காலம் உனக்கு நிலைத்து விடும். உன்னை யாருமே வணங்க மாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய பழியாக உன்னை சேரும் தெரியுமா, அதனால் எனக்கு துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீக்கி தருவாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடுற. 33வது பாடல் சோமசுந்தர கடவுளை குறித்து பாடியது. முதல் 2 பாடல்கள் நம்ம மீனாட்சி அம்மையை சொல்லிட்டோம். இப்போ சோமசுந்தர கடவுள் சிவபெருமானை குறித்து பாடுறாங்க. விரித்தான் சடையை மகமேறு வாசிகி வில்லை விட்டு சிரித்தான் புறத்தை எரித்தான் பரகுரு தேசிகன் முன் உரித்தான் கரியை உடுத்தான் பகிரண்ட துள்ளுலகம் பறித்தான் மதுரை தரித்தான் சௌந்தர பாண்டியனே அப்படிங்கிறான். சௌந்தர பாண்டியனே சோமசுந்தர பாண்டியன் விரித்தான் சடையை முகுந்த சடையோடு விளங்கினான். மகமேரு வாசுகி வில்லை விட்டு மகாமேருவாகிய வில்லையும் வாசுகியாகிய அதன் நாணையும் கைவிட்டு சிரித்தான் புறத்தை எரித்தான் முப்புறங்களை எரித்து அழித்தான். பரகுரு தேசிகன் அவன் யார், மேலாகிய ஞான ஆசிரியனாகிய சிவபெருமான். முன் கரியை உரித்தான், முன்னாளில் யானையை தோலிரித்து அதன் தோலை போர்வையாக உடித்து கொண்டான், அதனை ஆடையாக அணிந்து கொண்டான். பகிர் அண்டத்துள் உலகம் பறித்தான், வெளியே உள்ள அண்டங்களை சார்ந்த உலகங்களையும் காப்பாற்றினான். மதுரை தரித்தான், மதுரையில் வசிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானோட பெருமை எல்லாத்தையும் இந்த ஒரே பாடலில் பாடி முடிக்கிறார். 34வது பாடல் திரும்ப எங்கே வராங்கன்னா மீனாட்சி அம்மைக்கிட்ட. மீனாட்சி அம்மையாரை ஒரு நாள் வணங்கினால் விண்ணுலகத்தை அடையலாம் என பாடியது. மீனாட்சி அம்மை தினசரி தரிசிக்கணும்லாம் அவசியம் இல்லையா, ஒரே ஒரு முறை பக்தியோட ஆழமான பக்தியோட பணிந்தால் வணங்கினால் விண்ணுலகத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி பலப்பட்டடை சொக்கநாத புலவர் சொல்கிறார். மைக்கார் குளர் பெண் வடிவாளை தென்னவன் மாமகளை அக்காளையோன் பங்கிலா
ஆத்தாளை மாறங்கை ஆனவளை திக்கார் தொழுங்கயற்கண்ணாளை ஓர் தினம் சேவை செய்தால் எக்காலமும் அவர் சொர்க்கத்திலே போகாதிருப்பவரே அப்படிங்கிறார். மைக்கார் குளர் பெண் வடிவாளை மேகம் போன்ற கரிய கூந்தலை உடைய பெண் வடிவம் கொண்டவளை தென்னவன் மாமகளை பாண்டியனது பெருமை பொருந்திய புதல்வியை அக்காளையோன் பங்கில் ஆத்தாளை அந்த காளை வாகனத்தை உடைய பெருமான் சிவபெருமான் பாகத்தில் உடம்பில் அமர்ந்த தாயை மால்தங்கையானவளை பெருமாளுக்கு சகோதரியானவளை துக்கார் தொழும் கயற்கண்ணாலை எத்திசையிலும் வாழக்கூடிகின்ற மக்கள் வழிபடுகின்ற மீனாட்சியை ஒரு தினம் சேவை செய்தால் ஒரு நாள் வணங்கினாள். அவர் அப்படி வணங்கியவர் எக்காலமும் எல்லா காலத்திலும் எப்போதும் சொர்க்காதி போகாதிருப்பவரே விண்ணுலகம் முதலிய சிறந்த அனுபவங்களுடைய இடங்களில் தங்குபவர் ஆவார். அவங்க அங்கே போகாமல் எங்கே போயிடுவாங்க? போகாமல் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சொர்க்கத்தின் கதவுகள் திறந்தே இருக்கும். காரணம், ஒரே ஒரு நாள் மீனாட்சி அம்மையை வணங்கியிருக்காங்களாம். ஆழமான பக்தியோடு. அது ரொம்ப முக்கியம்ல. 35வது பாடல். மீனாட்சி அம்மையின் திருவடிகளை தொழுதேன் ஆதலின் மரளிக்கு பயப்படேன் என பாடியது. மீனாட்சி அம்மையை தொழுததுனால எனக்கு எந்த இடரும் கிடையாது, இறப்பு கூட எனக்கு வராது, யமனுக்கு பார்த்து கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற பொருளில் தான் இந்த பாடல் பாரு. வண்டிட்ட கூந்தலும் வாரிட்ட கொங்கை வரைகளும் கண்டிட்ட சொல் அங்கையர் கண்ணி பாதமும் கை தொழுதேன் தண்டிட்ட அடிக்கு மரளி வந்தார் சன்னையிட்டு நகை துண்டிட்டுவார் சிறு பிள்ளா என்று ஊருக்கு அனுப்புவானே என்று ஊருக்கு அனுப்புவானே. வண்டிட்ட கூந்தலும் வண்டுகள் நெருங்கிய தலையும் வாரிட்ட கொங்கை வரைகளும் கச்சை உடுத்திய மார்புகளையும் உடைய கற்கண்டிட்ட சொல்லை உடைய கற்கண்டு கலந்தார் போன்ற மொழியையும் உடைய அங்கையர் கன்னி பாதத்தை கைக்கு தொழுதேன். அழகிய மீனாட்சியின் திருவடிகளை கும்பிட்டேன், கையால் வணங்கினேன். தண்டிட்டு அடிக்கும் மரளி வந்தால் தண்டினால் தாங்குகின்ற காலன் என்னிடம் வந்தாள். சன்னையிட்டு நகைத்து செய்கை காட்டி சிரித்து, சன்னைனா செய்கையா, அவனை ரொம்ப கேவலமாக செய்கை காட்டி கேலி செய்து சிரித்து, சிரிப்பில்லாய் சிறிய குழந்தையே உண்டிட்டு வா என்று போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம். யாரை? யமனை. ஏன் அவ்வளோ சீக்கிரம் வந்தேன், என்ன அவசரம், போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி யமனையே வழி அனுப்பி வைப்பாங்களாம். என்று ஊருக்கு அனுப்புவன், அவனுடைய தலத்திற்கே நான் திருப்பி அனுப்பிவிடுவேன். யமனை யமலோகத்துக்கே திருப்பி அனுப்பிடுவேன். எப்போ? மீனாட்சி அம்மையோட திருப்பாதங்களை நான் பணிந்து வணங்கும் போது அப்படிங்கிறாங்க. 36வது பாடல். மீனாம்பிகையே காத்தருள்வாயாக என்று பாடியது. பாடல் பாருங்களேன். புண்ணே பொருந்த அற்புதமே பொழிந்த மென் பூந்திருவே தென்னே சிறந்த செந்தேனே திருத்தருச்சின்மயமே அன்னே அமுதே அருளே அமரர்க்கு அரும் பொருளே மின்னே வியன் சுடரே மதுராபுரி மீனம்மையே பொன்னே பொன் போல புனிதமானவளே பொருந்த அற்புதமே அதிசயம் பொருந்திய அம்மையே பொழிந்த மென் பூந்திருவே விளக்கமுடைய மெல்லிய தன்மையான அழகிய பூவை போன்ற திருமகளே தென்னே அழகு வடிவே சிறந்த செந்தேன உயர்ந்த செம்மையான தேன் போல இனிமை பயப்பவளே திருந்து அருள் சின்மயமே திருத்தம் அடைவதற்கு ஏதுவாகிய கருணையோடு கூடிய ஞான நிறைவே ஞான வடிவே அன்னையே தாயே அமுதே அமுதம் போன்றவளே அருளே கருணை வடிவானவளே அமரர்க்கு அரும்பொருளே விண்ணவர்கள் காண்பதற்கு அறிய பரம்பொருளே மின்னே மின்னல் போன்ற இடை உடையவளே வியன் சுடரே பரஞ்சோதியே மதுராபுரி மீனம்மையே மதுரையில் விற்றிருக்கக்கூடிய மீனாட்சி தாயே என்னை காத்தருள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடுறேன். 37வது பாடல். இதுவும் மதுரை மீனாட்சி அம்மையை குறித்து பாடியது தான், மீனாம்பிகையை குறித்து பாடியதுங்கிறாங்க. தேட்டேதும் இல்லை கொடுப்பாரும் இல்லை திறத்துழவில் பூட்டேரும் இல்லை இதெல்லாம் எல்லாம் பாலிலை பூர்ண வரங் கேட்டனதற்கு பிரிதில்லையே இனி கேட்கவும் நான் மாட்டேனுன் மேற்பழி போட்டேன் மதுரை மனோன்மணியே. தேட்டேதும் இல்லை, சம்பாதித்த பொருள் யாதும் இல்லை. தேடுனா செல்வம் இல்லையா, எதுவும் இல்லை. கொடுப்பாரும் இல்லை, பொருளை ஈகின்றவர்களும் இல்லை. திறத்து உழவில் திறமையான உழவு வேலைக்கு பூட்ட ஏறும் இல்லை.
எதுவுமே இல்லை. கட்டி செலுத்துவதற்கு ஏறும் இல்லை. இதெல்லாம் எம்பால் இல்லை. இது போன்ற கருவிகள் ஒன்று கூட என்னிடம் இல்லை. எதுவுமே இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற. பூரண வரம் கேட்டேன், முழுவதும் வேண்டும் என்ற வரத்தை கேட்டேன், எல்லாம் வேணும் எனக்கு. மதுரை மனோன்மணியே, மதுரையில் வாழ்கின்ற சதாசிவனின் தேவியே, மனோன்மணியே, அதற்கு பிரிதில்லையே. நான் கேட்டதற்கு பதில் நீ இன்னும் சொல்லவே இல்லை. நான் இவ்வளோ கேட்டிருக்கேன், நீ பதிலே சொல்லலையே. இனி கேட்கவும் நான் மாட்டேன். எவ்வளோதான் நான் கேட்பேன்? எத்தனை முறை தான் கேட்பேன்? இத்தனை முறை நான் கேட்டுட்டேன், இதெல்லாம் வேணும்னு கேட்டு நீ பதிலே சொல்லலை. இனிமேல் நான் கேட்க மாட்டேன். பதில் நீ அருளவில்லையே, இனி கேட்கவும் நான் மாட்டேன். இனிமேல் நான் பிரார்த்தனை செய்ய மாட்டேன். உன்மேல் பழி போட்டேன், உன்மேல் குற்றம் சுமத்தினேன். நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இந்த மீனாட்சியை நம்பினேன், அவகிட்ட எல்லாம் கேட்டால் அவன் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிடுவேன். உனக்கு தான் பழி வந்து சேரும், பார்த்துக்கோ அப்படிங்கிறார். 38வது பாடலும் கிட்டத்தட்ட அதே பொருண்மையை தான் அமைஞ்சிருக்கு. உள்ள கவலையெல்லாம் வில்லும் போது உனது மனம் எல்லத்தனை இறங்காதிருந்தான் எளியேன் இனிமேல் தள்ளப்புறத்தினில் ஒன்றாலும் போவதும் தானில்லை பொன் வள்ளத்து அமுதுன்னும் கில்லாய் கடம்பவன வள்ளியே. பொன் வள்ளத்து அமுதுன்னும் கில்லாய். பொன் வட்டிலில், வள்ளம்னா தட்டு, கிண்ணம்னு அர்த்தம், உணவக்கூடிய உண்கலன். பொன் வட்டிலில் அமுதம் பருகுகின்ற கிளி போன்றவளே, கடம்பவன வள்ளியே, கடம்பங்காட்டில் உள்ள கொடி போன்றவளே, உள்ள கவலையெல்லாம் வில்லும் போது என் நெஞ்சில் உள்ள துயரங்களையெல்லாம் தெளிவாக கூறும் காலத்திலும் உனது மனம் எல்லத்தனை இறங்காதிருந்தாய். உன் நெஞ்சில் எல்லளவு கூட தயவு தோன்றாமல் இருந்தாய். எளியே இனிமேல் வறியவனாகிய என்னை எதிர்காலத்தில் தன் அப்புறத்தினில் என்றாலும் வெளியே தள்ளும்படி கட்டளை இட்டாலும் போவது நானில்லை. நான் உன்னை விட்டு பிரிந்து செல்வதில்லை. என் மேலே நீ அக்கறையே காட்டாட்டியும் நான் உன் திருவடியிலே தான் கிடப்பேன். நீ என்ன போன்னு சொன்னால் கூட எனக்கு போக்குறதுக்கு வேறு இடம் இல்லை. நான் எங்கே போவேன்? உன்னை விட்டு நான் என்றும் பிரிந்து செல்ல மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு பாடுறார். எவ்வளோ அழகான பக்தி இல்லை? கிட்டத்தட்ட அடுத்த பாடலும் அதே பொருண்மை தான். எப்படி எப்படி சொன்னாலும் நான் இறங்கேன் எனவே, அப்படி அப்படி நீ இருக்கின்ற அதிசயத்தை இப்படி இப்படி என்றாகிலும் எனக்கே தெரிய செப்படி செப்படி அம்மா மதுரை சிவானந்தியே. மதுரை சிவானந்தியேங்கிறார். மதுரையில் விட்டிருக்கக்கூடிய சிவானந்த வடிவானவளே, எப்படி எப்படி சொன்னாலும் நான் இறங்கேன் எனவே, எந்தெந்த முறையில் என் குறைகளை கூறினாலும் நான் தயவு வைக்க மாட்டேன் என்றே அப்படி அப்படி நீ இருக்கின்ற அதிசயத்தை சொல்வதற்கல்ல எல்லாம் சும்மா இருக்கின்ற அற்புத காரணத்தை இப்படி இப்படி என்றாகிலும் இன்னின்ன முறையில் என்று விவரமாவது எனக்கே தெரியும்படி செப்படி செப்படி அம்மா, எனக்காவது தெரியும்படி தாயே விரைவாக கூறி அருள வேண்டும். எப்படி எப்படியெல்லாமோ நானும் சொல்லி பார்த்தேன், ஆனால் நீ பதிலே சொல்லலை. இப்படி இப்படி பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு செப்படி செப்படி தாயே. எவ்வளோ அழகான பாடல்கள் இல்லைங்களா? வார்த்தை ஜாலம், எவ்வளவு பக்தியும் அன்பும் தமிழும் சேர்ந்து இந்த பாடலை விளையாடுது பாருங்களேன். 40வது பாடல். செப்பத்தில் உன்னை தொழ 1000 கண்ணும் செல்லும் பொல்லேன், தப்பாக தவறாக தொழுதாலும் சொக்கர் தடம் புயத்து கொப்பத்திரண்ட கொங்கையா யுன்ன வயவம் ஒன்றுக்கொன்று 32 கண் வேண்டும் கண்டாயன் முகத்தினுக்கே அப்படிங்கிறான். சொக்கர் தடம் புயத்து கொப்பத்திரண்ட கொங்காய். சொக்கலிங்க பெருமானது விசாலமான தோள்களுக்கு இணங்கிய முறையில் அமைந்த தனங்களை உடையவளே, செப்பத்தில் உன்னை தொழ செம்மையான முறையில் உன்னை கண்டு வழிபட 1000 கண்ணும் செல்லும். 1000 கண்கள் கூட வேண்டியதாயிருக்கும். அவ்வளவு அழகு. அந்த அழகை சொல்லி மாளாதான். புள்ளேன் தப்பத் தவற தொழுதாலும் தீயவனாகிய நான் மிக பிழையாக வழிபடுவதானாலும் உன் அவயவம் ஒன்றுக்கு ஒன்றா உன்னுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பார்ப்பதற்கு ஒவ்வொன்றும் கண்ணாக என் முகத்தினுக்கே 32 கண் வேண்டும் கண்டா. என் முகத்திற்கு ஒரு கண் இல்லை, 2 கண் இல்லை, 32 கண்கள் இருக்க வேண்டும் உனது திரு மேனியின் அழகை காண்பதற்கு அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மையை அழகாக வர்ணித்து பாடியிருக்கிறார். இத்துடன் இந்த காலையில் நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் PGTRB தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.